வணக்கம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 17 சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வட சென்னை ஆரணி, அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பொன்னேரி பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. மேலும் திருவொற்றியூரிலும் மழைப்பொழிவு வட சென்னையில். இப்படி திருவள்ளூர், சென்னையில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை படிப்படியாக மாலைக்கு மேல் முன்னிரவிலே தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக விடிய விடிய மழைப்பொழிவு இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் காத்திருக்கிறது. இன்றைய மழைப்பொழிவு இன்னும் சற்று நேரத்தில் சென்னை, திருவள்ளூர் உட்பட அனைத்து இந்த மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மழைப்பொழிவு அளவிலும் பரப்பிலும் சற்று குறைவாக, அதாவது பரப்பில் கூடியிருந்தாலும் நேரத்தில் நீடித்து நின்று தூறல் மழையாக குறைவான மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுத்தாலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி கனமழை காத்திருக்கிறது. நாளை இரவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கனமழை காத்திருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரத்திற்கு மேலே நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் ஒன்றிணைந்து வடகடலோரத்தை நெருங்கி தெற்காந்திர கரை வழியாக மத்தியாந்திர கரையை அடைந்து மத்தியாந்திர கரையிலிருந்து மகாராஷ்டிர கரையோரத்திற்கு அரபிக்கடல் நோக்கி பயணிக்க இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி நெருங்கி வந்து மழைப்பொழிவை கொடுப்பது உறுதி. 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த 4 மாவட்டங்களுக்கும் கனமழை காத்திருக்கிறது. அதேபோல் 19ஆம் தேதி திங்கட்கிழமையும் கனமழை காத்திருக்கிறது. ஆக படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடையும். இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய 21ஆம் தேதி புதன்கிழமை வரை இருக்கிறது. 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை கனமழை இருக்கிறது. ஆக சனி இரவை விட ஞாயிறு இரவு, திங்கள் இரவு, செவ்வாய் இரவு 3 இரவுகள் கனமழை பொழிவை கொடுக்கும். மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும், அதாவது செய்யூர் தொடங்கி பழவேற்காடு வரைக்கும், அதேபோல திருத்தணி உள்ளிட்ட உள்பகுதிகளுக்கும், அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும் இந்த மழைப்பொழிவு காத்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் காற்று சுழற்சி வடகடலோரம் நெருங்கி ஆந்திர பிரதேசம் அடையும் என்பதனால இந்த 4 மாவட்டங்களுக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு பொழியக்கூடிய மழைப்பொழிவை விட நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு, திங்கட்கிழமை அதிகாலை என்று 3 நாட்கள், ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய 3 நாட்கள், இன்றையோடு சேர்த்த 4 நாள் 21, 22 மழைப்பொழிவு தொடரும். ஆனால் தீவிரம் குறைந்திருக்கும். மழை இல்லாத நாட்கள் இருக்காது. எல்லா நாளும் மழை தான். முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை சாரலை கொடுக்க போகிறது. காற்றுடன் மழைப்பொழிவு, சாரல் துளி துளியாக வந்து விடும். இப்படிப்பட்ட வானிலை எல்லாம் வரக்கூடிய நாட்களில் அமையப் போகிறது. அதற்கு முன் 21ஆம் தேதி வரை எல்லா நாளும் மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் கண்டிப்பாக 20ஆம் தேதி வரை 100% உறுதியாக, குறிப்பாக 18 இரவு, 19 இரவு, 20ஆம் தேதி இரவு 3 நாளும் கனமழை கொடுக்கும். ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.